தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கொரோனா காலகட்டத்தில் தற்காலிகமாக சுகாதார ஆய்வாளர் 1646 பேர் கிட்டத்தட்ட 18 மாதங்களாக இந்த கொரோனா காலகட்டத்தில் பணிபுரிந்து வந்தனர். ஆனால் அவர்களின் நிலை இன்று கேள்விக்குறியாகவே உள்ளது. ஆனால் நம்ம நாட்டில் பல பேருக்குமே ஹெல்த் இன்ஸ்பெக்டருங்கிற ஜாப் இருக்கா, அவங்க ஒர்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயமே தெரியாமல் தான் இன்ன வரைக்கும் இருக்குது. மக்கள் வெளியே வரத்துக்கு அச்சப்படுற அந்த கொரோனா காலகட்டத்தில் ஹெல்த் இன்ஸ்பெக்டரோட பணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் டெஸ்ட், அதாவது ஆர்டிபிசிஆர் டெஸ்ட், செக் போஸ்ட் டியூட்டி, சென்று ஃபீவர் சர்வேலன்ஸ் பார்க்குறது, கோவிட் கேர் சென்டர் டியூட்டி, டிஸ்இன்ஃபெக்ஷன், 24/7 ரிப்போர்ட்டிங் ஒர்க், ட்ரையேஜ் ரிப்போர்ட், ஏரியாவில் இருக்கிற டேங்கை குளோரினேஷன் பண்ணுறது, அப்புறம் மாஸ்க் ஃபைன் போடுறது. இது மட்டும் இல்லாமல் டெங்கு கேஸோட சர்வேலன்ஸ், இப்போ டெங்கு அதிகமாக பரவதில் அதோட சர்வேலன்ஸும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதோட முக்கியமாக பிஹெச்சில் இருக்க எல்லாருக்குமே ஹெல்த் இன்ஸ்பெக்டரோட முக்கியமான ரோல் தான் இருக்குது. அதுக்கும் மேலே கோவிட் டெத்தானவங்களை அவங்க உறவினர்கள் கூட பக்கத்தில் நெருங்க முடியாத நிலையில் ஹெல்த் இன்ஸ்பெக்டரோட முக்கிய பங்கு அதில் வகிக்குது. இது மட்டும் இல்லாமல் மலேரியா பிளட் சாம்பிள் எடுக்கிறதும், டெங்கு, சிக்கன் குனியா, மலேரியா, டயேரியா இது போன்ற பல நோய்களை மக்கள்கிட்டேருந்து முன்கூட்டியே தடுப்பதற்காகவும் ஹெல்த் இன்ஸ்பெக்டரோட பணி முக்கியமாக பங்கு வகிக்குது. இந்நிலையில் இது வரைக்கும் ஒர்க் பண்ண எல்லாருமே நிறுத்திட்டு புதுசாக 2448 பேரை சுகாதார ஆய்வாளர்களாக நியமிக்கிறாங்க. அதுவும் தற்காலிகமாக தான் நியமிக்கிறாங்க. இதில் என்ன ஒரு வருத்தம் தரக்கூடிய விஷயம்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் வேலை செய்த எல்லாருக்குமே மாத சம்பளமாக 20,000 வழங்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ எடுக்கிற 2448 பேருக்கும் மாத ஊதியம் வெறும் 11,000 மட்டுமே வழங்கப்படுகிறது. புதியதாக 2448 சுகாதார ஆய்வாளர்களை நியமனம் செய்வது வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். ஆனால் உலகை அச்சுறுத்திய கொரோனா வைரஸுக்கும் எதிராக போரிட்ட 1646 சுகாதார ஆய்வாளர்களுக்கும் உறுதியாக வேலை கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் உள்ளது.